தடை கற்களை படிக்கற்களாக மாற்றலாம். இல்லை இல்லை, தடையையே வெற்றியாக மாற்றலாம். தி அப்டக்கிள் இஸ் த வே, ரிட்டன் பை ரெயின் ஹாலிடே. இந்த புக்கில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம டெய்லி ஒவ்வொரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் அந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி அணுகிறோம், அந்த சமயத்தில் நம்மளோட மன வலிமை எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வர ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாமே சக்ஸஸாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புக்கை 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காரு. பெர்செப்ஷன், ஆக்ஷன், வில் அப்படின்னு. பெர்செப்ஷன் அப்படின்னா நமக்கு வர ப்ராப்ளத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு. 1925 அப்புறம் ஒரு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் வருது. அப்போதான் வால்ட் டிஸ்னி அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனி உருவாகுது. 1975 அப்புறம் ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வருது. அதுக்கப்புறம் தான் மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனி நல்லா டெவலப் ஆகி வருது. ஸோ வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாரும் பயப்படுறப்போ பேராசைப்படுங்க, எல்லாரும் பேராசைப்படுறப்ப கொஞ்சம் பயப்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்தது ஆக்ஷன். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் தான் முக்கியம். நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன ப்ராசஸ் எடுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். MS டோனி கூட சொல்லியிருப்பாரு, ப்ராசஸ் தான் முக்கியம் ஒரு மேட்ச்ல அப்படின்ற மாதிரி. பெரிய பெரிய கோச் எல்லாம் கூட அப்படிதான். ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் டோர்னமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த வெற்றியை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அன்னன்னைக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றத முக்கியம் அப்படின்னு. அடுத்தது வில். இந்த வில்லுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, உங்களோட ரிசர்ச் சென்டர் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, உடனே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தீயை அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க, பாருங்கள் கலர் கலராக எரியுது இல்லை கெமிக்கல்ஸோட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கேட்குறாங்க, உங்களுக்கு இவ்வளோ லாஸ் வந்திருக்கே, ஃபீல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. ஏன், என் மனசில் தெம்பு இருக்குது, நான் நிறைய என்னால் கண்டுபிடிக்க முடியும் இதுக்கப்புறம் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தி அப்டக்கிள் இஸ் த வேல சொல்லியிருக்காங்க. மறக்காமல் படித்து பாருங்கள். தேங்க்யூ.